سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். போன டைம் நடத்தின கிளாஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எதை பத்தி பார்த்தோம்? அல் வக்கீல், பொறுப்பை ஏற்றுக்கொள்பவன் பத்தி பார்த்தோம் சிஸ்டர். அதுல இருந்து என்ன கண்டென்ட், நமக்கு என்ன லேர்ன் பண்ணோம், இது எக்ஸாக்டா 1 பாயிண்ட்ல சொல்லணும். இதுதான் நம்ம கத்துக்கிட்ட விஷயம். அல்லாஹ் பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா நம்ம அவன் பக்கமே பொறுப்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பதற்றம் வராது. மாஷால்லா, ஆங்ஸைட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஆமா சிஸ்டர். சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரு டாபிக் ஆரம்பிச்சோமே. அல் முஜீப் அல் ஹசீப். இல்ல, இன்னொரு புது டாபிக் ஒண்ணு ஆரம்பிச்சோமே. நம்ம வந்து கெட்ட எண்ணத்துலயும் அவங்க கிட்ட கெட்ட எண்ணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருக்கும். அது அது எதுக்காக பார்த்தோம்? எதுக்கு கீழே பார்த்தோம்? அதெல்லாம் மத்தவங்க சொல்லுங்க. உஸ்தாத் 6 விஷயங்களை நம்பணும். 6 விஷயங்களை அல்லாஹுடைய 6 விஷயங்களை நம்பணும்னு சொல்லி, அல்லாஹ் நம்பணும், மாஷா மலக்குமார்கள், வேதம், தூதர், மறைவானவற்றையும் மறுமை நாளையும் நம்பணும். மறுமை நாளை நம்பணும், விதியை நம்பணும். அதுல நம்ம அல்லாஹ்வை நம்புறத பத்தி ஆல்ரெடி, அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். எல்லாமே அல்லாஹ்வை நம்புறாங்க தான், ஆனா நம்ப வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முறைப்படி நம்பும் போதுதான் நமக்கு ப்ராப்ளம் கியூர் ஆகும். அது எப்படி நம்புறதுங்கிறதுல தான் தௌஹீது பத்தி பார்த்தோம். அப்புறம் குல்சுராவோட இது பார்த்தோம். அடுத்து மலாய்கத்திஹி, மலக்குமார்களை நம்புறத பத்தி பார்த்தோம். அப்புறம் என்ன வரும்? இன்னைக்கு என்ன டாபிக்னா ஆமன்து பில்லாஹி மலாய்கத்திஹி பார்த்தோம். 3வது டாபிக் என்னவா இருக்கும்? வேதங்களை நம்புவது. நம்புறது. சோ எல்லாரும் வேதங்களை நம்புறீங்களா? நம்புறோம் சிஸ்டர். இருந்துச்சு, இது அல்லாஹ் இறக்குனா அந்தந்த சமுதாயம் ஃபாலோ பண்ணுச்சு, இது எல்லாமே நம்ம நம்புவோம். இப்போ ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் என்ன? ஒரு விஷயத்த நம்புறோம்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது நீங்க நம்புறீங்கன்னு? நம்ம அதன்படி செயல்பட்டோம்னா தான். குரானை நம்ம நம்புறோம்னா குரான மாதிரியே நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது. அதேதான். அப்போ ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னா, இப்ப அல்லாஹ்வை நம்புறோம்னா, அப்ப அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்த தடுத்தானா அது நம்ம நல்லதுக்கா தான் இருக்கும். அப்போ நம்புறோம் அப்படின்னா அதுதான், அந்த கட்டளையை ஏற்று நடக்கிறது தான். இப்போ வந்து உம்மாவை நம்ம நம்புறோம் அப்படின்னா, இப்போ உம்மா சொல்றாங்க, அம்மா நைட் டைம்ல எல்லாம் அன்டைம்ல யார்ட்டையும் கால் பண்ணாத, ஃபோன் பேசாத அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன் நம்ம அத கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு, இப்போ டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தா ஏன் செய்றாங்கன்னா, அம்மாக்கு வேற வேலை இல்ல. அம்மாக்கு என்ன தெரியும்? இந்த காலத்த பத்தி என்ன அம்மாக்கு தெரியுன்ற நம்பிக்கை இல்ல. அம்மாக்கு பிற்காலத்துல வரப்போற ஆபத்து தெரியுன்ற நம்பிக்கை இல்ல. அம்மா நம்ம மேல தான் கேர் பண்றாங்கங்கிற நம்பிக்கை இல்லாம தான் மாற்று செயல்படுறாங்க. அப்போ ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை நமக்கு முழுசா இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷயம் அவங்க இல்ல அந்த ஆள், அந்த பொருள் அவங்க சொல்ற கட்டளைப்படி நாம நடப்போம். இப்போ விளம்பரத்துல வந்து பூஸ்ட் குடிங்க, எனர்ஜி வரும்னா ஏன் வாங்குறோம்? நம்பிக்கை. ஏன் அது உடனே அது ஆக்ஷன்ஸா மாறுது? விளம்பரத்துல காட்டுறது ஃபேர் லவ்லி போட்டா நீங்க வெள்ளையாயிடுவீங்கன்னா, ஏன் அந்த செயல செய்றோம்னா நம்ம நம்புறோம். ஓகே, இந்த ஆள் சொல்லிட்டாங்க. அதனால தான் பெரிய பெரிய பிரபலங்கள்ல போட்டு அத சொல்றாங்க. ஏன்னா நம்ம நம்பிட்டோம்னா அது ஆக்ஷன்ஸா உடனே மாறும். அப்போ நான் குரானை நம்புறேன், குத்துபிஹி அப்படின்னா நான் குரானை நம்புறேன் அப்படின்னா, குரானின் படி நடக்கிறேங்கிறது தான் பொருள். நம்பிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா அது செயலா மாறும். அதனால தான் எல்லா இடத்துலயுமே அல்லாஹ் வந்து ஈமானையும், நற்செயல்களையும் ஒண்ணு சேர்த்து தான் சொல்லுவான். நெறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை அது என்னவா மாறும்னா, அது செயலா தான் வெளிப்படும். அதே மாதிரி தான் குரானை நாம நம்புறோம் அப்படின்னா, அது நம்மகிட்ட செயலாக பிரதிபலிச்சா தான் நம்ம நம்புறோங்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இருக்கு. சரி, இப்ப இத நம்புனா நமக்கு என்ன பலன்? இத நம்புறதுனால அல்லாஹ்க்கு என்ன? நமக்கு என்ன? குரானை நம்புறதுனால நமக்கு என்ன பலன்? குரானை நம்பணும் அப்படின்னா நம்மளுக்கு நேர்வழி கிடைக்கும். ஓகே. எதுக்கு நேர்வழி?
நம்ம அல்லாஹுக்கு வந்து இணை வைக்கிறத விட்டு அவன் ஹராமானதை தடுத்ததுல இருந்து நம்ம வந்து தகர்ந்து இருக்கிறதுக்கு. ஓகே. நம்ம அல்லாஹ்வை இணை வைக்கிறத விட்டு தவிர்ந்திருக்கலாம். ஹராமான விஷயத்த தவிர்ந்திருக்கலாம். வேற என்ன? நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் செய்றதுனால அல்லாஹ்க்கு ஏதாவது பலன் இருக்கா? இல்ல, கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ்க்கு அது தேவையே இல்ல. அல்லாஹ்க்கு எந்த நீடுமே கிடையாது. அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான் அப்படின்னா, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் அப்படின்னு புரிஞ்சுச்சுன்னா, நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ரியாலிட்டி நமக்கு புரியும். என்னன்னா, அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான்னா, அந்த கட்டளையினால நமக்கு துன்யால ஏதோ ஒரு நன்மை இருக்கும். துன்யால ஏதோ ஒரு தீமை இருக்கிறத தான் அல்லாஹ் தடுத்திருப்பான். நீங்க எல்லா தடுத்த விஷயத்தையும் அதனால துன்யால ஏதாவது குழப்பங்கள் நமக்குள்ள ஏற்படும். ஒண்ணு நம்ம உடம்புக்கு கஷ்டம் இதா இருக்கும். இப்ப ஆல்கஹால்ல தடை செஞ்சிருக்கான்னா, அது நம்ம உடம்புக்கு கெடுதல். புறம் பேசுறது, இந்த மாரி விஷயம்லாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல கெடுதலை ஏற்படுத்தும். ஏதோ ஒண்ணு அது நமக்கு பாதிப்பா இருந்தா மட்டும் தான் அல்லாஹ் அத தடை செஞ்சிருப்பான். வட்டிய எல்லாம் ஹராமாக்கியிருக்கான். எத்தன குடும்பங்கள் வட்டினால இப்ப இறந்து போறாங்க. சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய கட்டளைகள் நமக்கு நன்மை தர்றதுக்காக தான். அதுல நெறைய நன்மைகள் இருந்தாலும், அதுல ஒரு மிக முக்கிய நன்மையா அல்லாஹ் சொல்றது என்னன்னா, சைக்காலஜிக்கலி நம்ம நல்லா இருக்கிறது. பிசிக்கலா நல்லா இருக்கிறது. பிளஸ் நம்ம மென்டலி நல்லா இருக்கிறது. அ அல்லாஹ் வந்து என்ன பண்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த நம்ம இந்த ஸ்டோரி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறிழைச்சுட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான், இந்த சொர்க்கத்தை விட்டு நீங்க எல்லாருமே கீழ இறங்கிருங்க. ஆ அதுதான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த இந்த சொர்க்கத்த விட்டு நீங்க இறங்கிருங்க. இறங்கிருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூடவே சேர்த்து சொல்றான். இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய. நீங்க இங்கேருந்து இறங்கிருங்க. என்னோட நேர்வழி உங்ககிட்ட வரும். அல்லாஹ் வந்து மேலேருந்து நம்மள படைச்சு இறக்கி இப்படி கண்ணு ஒண்ணுமே தெரியாம நம்மள அப்படியே இறக்கி விட்டுட்டு, அப்படியே உட்டுறல. நீ என்னமோ பண்ணு, எப்படியோ வாழ்ந்துட்டு போ, என்னமோ சீரழிஞ்சு போன்னு சொல்லி விடாம, அல்லாஹ் தான் இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன்னு சொல்றான்ல. கருணை உள்ளவங்க யாருமே அப்படி விடமாட்டாங்க. நீ என்னடோ போய் வாழ்ந்துக்கோன்னு. அல்லாஹ் அந்த இடத்திலேயே நமக்கு சொல்லி தான் அனுப்புறான். என்கிட்ட இருந்து உங்களுக்கு நேர்வழி வந்துட்டே இருக்கும். நேர்வழி வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவ இப்ப அல்லாஹ் வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நம்ம எல்லாருமே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நம்ம இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாப்ல, அல்லாஹ் வந்து அவனோட ஹிதாயத்த காட்டாம நமக்கு இருக்கவே மாட்டான். அ ஒ காட்டிக்கிட்டே இருப்பான். நேர்வழிய நமக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் சரியான வழி. நீ தப்பா போய்க்கிட்டு இருக்க. நீ இப்படிதான் இருக்கணும். இதுதான் உனக்கு சரியான பாதைங்கிறத அல்லாஹ் நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பான். நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. வேதங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு மறைவுக்கு அப்புறமுமே இப்ப வரையுமே நேர்வழி நமக்கு வந்து குர்ஆன் மூலியமா நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்றான், இங்கேருந்து நீங்க போயிடுங்க. என்ட்டருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அதை யார் பின்பற்றுறாங்களோ அப்படின்னா நம்புறதில்ல. யார் ஃபாலோ பண்றாங்களோ, ஃபமன் தபிஅனா ஃபாலோ பண்றது. யார் அந்த நேர்வழியை பின்பற்றுறாங்களோ, ஃபாலோ பண்றாங்களோ, ஃபலா ஹவுஃபுனா பயம், வலாஹும் யஹ்சனூன். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவங்களுக்கு எந்த கவலையும் வராது. இப்ப நம்ம பார்த்த அந்த மென்டல் ஹெல்த் இங்க வந்துருச்சா இல்லையா? எப்போ மென்டல் ஹெல்த் கிடைக்கும்னு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். என்கிட்டேருந்து வர்ற நேர்வழிய நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயம் அப்படின்றது ஆங்ஸைட்டி. ஃபியூச்சர் பத்தியத யோசிக்கும்போது தான் நமக்கு பயம் வரும். ஓகேவா? ஃபியூச்சர நீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு பயம் வரும். துக்கம் எப்போ வரும்னா, நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சா நமக்கு துக்கம் வரும். ஸோ பாஸ்ட்ட பத்தி யோசிக்கும்போது நமக்கு டிப்ரஷன் வரும், கவலை வரும். ஃபியூச்சர பத்தி நம்ம யோசிக்கும்போது நமக்கு ஆங்ஸைட்டி வரும். ஆங்ஸைட்டியும், டிப்ரஷனும் தான் இன்றைய காலகட்டத்துல இருக்க அதிகப்படியான பிரச்சனையில ஒண்ணு. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் டிப்ரஷன். ஓகேவா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், யார் வந்து அவனுடைய நேர்வழிய பின்பற்றாங்களோ, அவங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு யாரு குர்ஆனை ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு ஆங்ஸைட்டியும் வராது, டிப்ரஷனும் வராது. அப்படின்றது தான் இந்த வசனம் நமக்கு சொல்ல வர விஷயம். இத உணர்ந்திருக்கீங்களா? குர்ஆனை ஃபாலோ பண்ணும்போது உணர்ந்திருக்கீங்களா அத? இப்படி ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா முதல்ல குர்ஆன்ல? ஆமா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்.
படிச்சப்போ என்ன தோணியிருக்கு இதுவரையும்? தொழுகும்போது டென்ஷன் குறையும். இல்ல குரானை பின்பற்றுறப்போ. குரானை பின்பற்றுனா எப்படி கவலையும், பயமும் வராம இருக்கும்? சிஸ்டர் எப்படி கேக்குறீங்க? அல்லாஹ் சொல்றாய்ங்க, யாரு நேர்வழிய ஃபாலோ பண்றீங்களோ, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி ஆங்ஸைட்டியும் வராது, டிப்ரஷனும் வராதுன்றான். எப்படி? எப்படி வராம போகும்? சிஸ்டர் நம்ம நான் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது குரானை ம். திறப்பேன். அதுக்கு ஆ. ஏத்தாப்புல வசனம் வரும் சிஸ்டர். நான் நிறைய தடவை அதை அனுபவிச்சிருக்கேன். அல்லாஹ் அதுக்கு ஏத்தாம நம்ம மனதுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வசனங்கள் கொடுத்திருப்பான். நம்ம தான் குரானை ம். சரியா படிக்கிறது இல்ல. உண்மை அதுதான். ஓகே. சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. சொல்லுங்க. குரானை தொறக்கும்போது அதுக்கேத்த மாதிரி வசனங்கள் வரும். இது ஆமா நெறைய சிஸ்டர். பேர் ரொம்ப டென்ஷனா அழுகையா இருக்கும் போது லைஃப்ல தோத்துட்டோம்னு நினைக்கும் போது அந்த குரானை திறந்தோம்னா அதுக்கு ஏத்தாப்புல வசனமே அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஓகே. அது ரொம்ப ஆனா ஆறுதலா இருக்கும். கூடாதுங்கிறானே, அவங்க பயப்படவே மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்கன்னு சொல்றானே. எப்படி நேர்வழியை பின்பற்றினா நம்ம நமக்கு மனிதர்களால வருது. அல்லாஹுக்கு அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு கட்டுப்பட்ட ஒரு காரணத்தினால இருக்கும். ஓகே. நமக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்சு குரான்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு? குரான் உங்கள பொறுத்தவரையும் என்ன? குரான் நம்மளோட வாழ்க்கை நெறியும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? எப்படி வாழணும்ன்ற வரைக்குமே அதுல சொல்லியிருக்கான். நம்ம பிஹேவியரோட சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம் தான் குரான். நம்மளோட பிஹேவியரை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் குரான். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? சூரா ஃபாத்திஹால என்ன கேட்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தா, முஸ்தகீம் நேர்வழியை தா. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அந்த முஸ்தகீம் அப்படிங்கிறது அஹ்லாக்குடைய பாதை. அப்படின்னா ஒரு சாலிகான மனிதரா என்ன வாழ வைன்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். நான் நான் என்னோட பிஹேவியர் வந்து நேர்மையான பிஹேவியர், சாலிகான பிஹேவியர், குட் பிஹேவியரா இருக்கணும்னு அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறோம். நேர்வழியை தான்னு கேட்டுடுறோம். கேட்டு முடிச்சுட்டு அது வந்து நேர்வழி வந்து சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிஞ்சாயோ அத்தகைய வழியை எனக்கு காட்டு, வழிகேடர்களோட வழியை அதை என்கிட்ட காட்டிராதன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டு முடிச்ச அடுத்த சூறால அலிஃப் லாம் மீம்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதை சொல்றான் உங்களுக்கு நேர்வழின்னு? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஆஹ் உங்களுக்கு நேர்வழிங்கிறது குரான் தான். அப்ப நம்மளுடைய அஹ்லாக்கை சீர்படுத்தக்கூடியது, நம்மளுடைய பிஹேவியரை சரிப்படுத்தக்கூடியதுல பெரும் பங்கு குரானை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் முன்னாடியே சொன்னேன், சாலிகான டீட் பிஹேவியர் நமக்கு இருக்கும்போது நம்ம சைக்கலாஜிக்கலி நல்லா இருப்போம்னு சொன்னேன். அப்ப எப்ப சாலிகான பிஹேவியர் நமக்குள்ள வருதுன்னா அல்லாஹ் நமக்கு சொல்ற விஷயம், ஆஹ் குரானை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்குள்ள சாலிகான பிஹேவியர் வரும்னு அல்லாஹ் சொல்றான். அவ்ளோ கட்டளைகள் அவ்ளோ பண்புகள் நமக்கு தெரிஞ்ச வரையும் குரானை வந்து ஒரு பரக்கத்துக்காக ஓதுற ஒரு விஷயமாவும், ரமலான் மாசம் வந்து அதிகமா ஒரு மாசத்துல 5 குரான் 6 குரான் ஓதுறதுக்காகவும், இல்ல ஒரு வருஷத்துல 2 குரான் ஓதுறது கடன்னு ஓதி முடிக்கிறதுக்காக தான் நம்ம குரானை பயன்படுத்திட்டு இருக்கோம். அவ்ளோ கண்ணியப்படுத்தி அதை தூக்கி மேல வைக்கிறோம். ஆனா குரானுடைய கட்டளைகள் நம்ம செயல்பாட்டுல இருக்கான்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது யாருமே இல்லன்னே மறுக்க முடியாது. குரான் சொல்ற கட்டளை, குரான நம்ம அவ்ளோ மதிக்கிறோம். குரான நம்ம அவ்ளோ நேசிக்கிறோம். ஓதிக்கிட்டே இருக்கோம். ஓதிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம், கிராத்து கேட்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா குரானுடைய நோக்கம் என்ன? அப்போ குரானுடைய கட்டளைகள் நமக்கு
ஹியூமன்ஸுக்கும் சரி, அல்லாஹ்க்குமே சரி, குர்ஆனுடைய கட்டளைகள தான் நம்ம வெளிப்படுத்துறோமான்னு கேட்டா, கிடையாது. சரி, குர்ஆன் சொல்ற கட்டளைகள்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். குர்ஆன் உங்களுக்கு அறிவுறுத்துற விஷயங்கள். குர்ஆன் எனக்கு இத அறிவுறுத்துனுச்சு. அத நான் இப்ப வரையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம். இந்த கட்டளை நான் குர்ஆன்ல படிச்சேன். நான் அதுபடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தொழுகையை நிலைநாட்டுங்கள். திருப்பி எங்க போகுதுன்னா, அந்த அமலுக்கு தான் போகுது. ஓகே, மாஷா அல்லாஹ். தொழுகை நிலைநாட்டுங்கள்னு குர்ஆன் சொல்லுது. ஃபாலோ பண்றோம். வேற? வேற என்ன கட்டளை ஃபாலோ பண்றோம்? நான் ஹுமஸா சூரா ஃபாலோ பண்றேன் சிஸ்டர். வயலுலி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா. சூப்பர். வெரி குட். அப்புறம் வேற என்ன ஃபாலோ பண்றோம்? வட்டியை உண்ணாதீர்கள். வட்டி உண்ணாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அத ஃபாலோ பண்றோம். அப்புறம் மத்தவங்கலாம் நோன்பு நோற்பது. நோன்பு நோற்பது. மாஷா அல்லாஹ். கோபத்தை குறைக்கணும். கோபத்தை குறைக்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஓகே, மாஷா அல்லாஹ். அதுக்கு மத்தவங்களுக்கு கோல் சொல்லுதலை விட்டு தூரமாகுதல். மாஷா அல்லாஹ். ஓகே, வேற? அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறது. குர்ஆன்ல இருக்கா? அது தெரியலையே சிஸ்டர். ஆனா குர்ஆன்ல நீங்க படிச்சு ஃபாலோ பண்ண விஷயங்கள். அப்பனா நீங்க இதெல்லாம் இருக்கலாம் நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்களா? அப்போ இதெல்லாம் இருக்கும். உன் பிறர் காட்டுவதற்காக செயல்படுறாங்க அப்படின்னு செயல்படக்கூடாதுன்னு சூரா மாவுன்ல இருக்குல்ல, அது வந்து நான் வேணா ரொம்ப ஃபாலோ இருக்கிறது நம்ம கிட்ட இருக்குதோ அப்படிங்கிறது. மத்தவங்களுக்காக செயல்படுறது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப நான் மத்தவங்களுக்காக அந்த செயல் அது தொழுகையில அலட்சியம் அப்படிங்கிறது அது ரெண்டுத்தையுமே வந்து நான் வந்து தூரம் ஆக்கிருக்கேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. வேற மத்தவங்க? சிஸ்டர் ரஹ்மான் சூரால அல்லாஹ்வுடைய சிறப்பை பத்தி சொல்லிருக்காங்க. அந்த சூறாவையே படிக்க படிக்க அல்லாஹ்வோட தன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப பிடிச்ச சூறா. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்திருக்கான், எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கான், எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கான், எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கான். எந்த அளவுக்கு நம்மளோட வாய்ஸ், ஒரு லேடிக்கு எந்த அளவுக்கு வாய்ஸ் எப்படி நம்ம பேசணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்கான். ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு அனாதை பிள்ளை கிட்ட எப்படி எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கு. ஒரு வியாபாரம் எப்படி பண்ணணும், ஒரு வியாபாரம் எப்படி பண்ணக்கூடாது, ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும், ஒரு வாப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும். சூரா லுக்மான்ல அல்லாஹ் அழகா சொல்லியிருப்பான். ஒரு எங்கேயோ இருந்த ஒரு 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 மனிதர் அவர் பேசுனதை தூக்கிட்டு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சூரா லுக்மான்ல வச்சிருப்பான். ஒரு தந்தை ஒரு மகன் கிட்ட அட்வைஸ், அதுவும் ஒரு டீனேஜ் பையன் கிட்ட ஒரு ஒரு வாப்பா பேசும்போது எப்படி பேசணும்ன்ற கான்வர்சேஷனை அல்லாஹ் அதுல அழகா சொல்லியிருப்பான். ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது மேனஸ், அவ்வளோ மேனஸ் அதுல இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறணும், எல்லா விஷயங்களுமே குர்ஆன்ல இருக்கு. வெறும் பரக்கத்தா மட்டும் நம்ம பார்க்காம அத வந்து நேர்வழியா ஒரு வழிகாட்டியா ஒரு டார்ச் லைட் மாதிரி குர்ஆன். ஒரு இருட்டடைஞ்ச பாதைக்குள்ள இந்த உலகத்துல போயிட்டு இருக்கோம். அதுல நிறைய தீமைகள் வரும். பாம்பு வரும், பூச்சி வருங்கிற மாதிரி நிறைய கெடுதல்கள் நம்மளை நோக்கி வரும். அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ், சரியான பாதையில எப்படி போறதுங்கிற மாதிரியான ஒரு டார்ச் லைட் தான் குர்ஆன். அப்படித்தான் நம்ம குர்ஆனை யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் நீங்க குர்ஆனில் இதுவரையும் இப்படி ஒரு பார்வையில நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. குர்ஆன் வந்து இவ்ளோ பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சூரா நூர் அந்த வசனம் நம்பர் நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பி விடுறேன் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல. சூரா நூர்ல வந்து அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை சொல்லியிருப்பான். நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி பெற்றுட்டு உள்ள போகுங்க. சலாம் 24ல 27 சிஸ்டர் 24ல 27th verses. மாஷா அல்லாஹ். சூரா நூர்ல அதுல வந்து யஸ்தஅஸினு அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அல்லாஹ் யூஸ் பண்ணியிருப்பான். ஜஸ்ட் நம்ம டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சிருப்போம். அந்த யஸ்தஅஸினு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நாம போகும்போது அவர்கள் விரும்பிய நிலையில் நாம போகணும். இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள இப்போ வந்து வீட்டுக்குள்ள போனா நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு போய் அல்லாஹ் வந்து சலாம் தானே சொல்லிட்டு போக சொல்றான். நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வோட கட்டளையை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு போக முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு போகணும்னு அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் விரும்பிய நிலையில் நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. அது என்ன அவர்கள் விரும்பிய நிலையில்?
ஏதாவது ஐடியா கிடைக்குதா? அது என்ன அவங்க அவர்கள் அனுமதி குடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுக்கணும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சலாம் சொல்லாத வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு. அப்படின்னு இருக்கு. அதென்ன அவர்கள் மத்தவங்க விரும்புற நிலையில போறதுன்னா என்ன? இப்போ இந்த மாதிரி லேட் நைட்ல போறது அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல சிஸ்டர், நமக்கு தெரியும்ல. அவங்க அவங்க வெளியில போற கம்ஃபர்டபுளா இருக்கும்போது. ப்ரோக்ராம் இருக்கும், வெளில போற டைம் இருக்கும். கரெக்ட். மாஷாஅல்லாஹ். பைத் வீடுங்கிறது ஒரு பிரைவசியான இடம். அப்படிதானே? கம்ஃபர்டபுளா இருக்கும். பிரைவசியான இடம்ங்கிறது வீடு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நைட்டு 10, 11 மணிக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வர்றாரு. பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து 11 மணிக்கு மேல வீட்ல உட்காந்து அல்லாஹ்வோட கட்டளைய நிறைவேத்தி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வந்து வீட்ல வந்து உட்கார்றது முறையா? இங்க அல்லாஹ்வோட கட்டளைய அவங்க நிறைவேத்திருக்காங்களா? இல்ல. இல்ல. இல்ல அது முறை இல்ல சிஸ்டர். அடுத்தவங்க விரும்பிய நிலையில போறது. எந்த நிலையில போனா அவங்க விரும்புவாங்க? இத்தன மணிக்கு மேல போறது சரியா? இல்ல இத்தன மணி நேரம் உட்கார்ந்திருக்கமே இதெல்லாமே நம்ம ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம். அனுமதி கேட்டுட்டு போனாலுமே உள்ள போய் எவ்ளோ நேரம் உட்கார்ந்திருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சமைக்கிற நேரத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு நகலவே மாட்டாங்க. நம்மளால சொல்லவும் முடியாது போங்கன்னு. முழிப்போம், மணி பார்ப்போம், நெளிவோம், வளைவோம். அவங்கள அத புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு சில பேரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹஸ்பண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த வேலைய. 10 மணி 10:30 மணிக்கு மேல வந்து வாடா மச்சான்னு வெளிய கூட்டிட்டு போயிடுறது. இல்லன்னா ஃபோன 10:30 மணிக்கு மேல வெளிய நின்னு பேசிக்கிட்டே இருக்குது ஃபோன. சோ இந்த விஷயம்லாம் எல்லாம் செய்யாதீங்கன்னு இந்த வசனத்துல சொல்றான். அவர்கள் விரும்பிய நிலையில நீங்க அவங்க கிட்ட போங்க. எந்த நிலையில உங்கள விரும்புவாங்களோ, அந்த நிலையில அவங்க கிட்ட நீங்க போங்க. இல்லன்னா போகாதீங்க. அதே மாரி நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு உள்ள போறோம்ல. என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ்வின் ஒருத்தவங்க சாந்தியும் அல்லாஹ் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும். நிலவட்டும். இப்படி நான் சொல்லிட்டு உள்ள அர்த்தம்னா, என் கையாலையும், நாவாலையும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு வாக்கு குடுத்துட்டு உள்ள போறோம்னு அர்த்தம். ஆமா தானே? அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம் அப்படின்னா, என்னுடைய கையாலயும், நாவாலயும் நான் உங்கள எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்ப்பா. நான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். திருப்பி அவங்களும் அதே வாக்க தான் நமக்கு குடுக்குறாங்க. வலைக்கும் சலாம் அப்படிங்கும்போது, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க. எங்களால, என் கையாலயும், என் நாவாலயும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏன்னா அவங்க தானே முஸ்லீம். கையாலயும், நாவாலயும் அடுத்தவங்கள துன்புறுத்தாதவங்க தானே முஸ்லீம். அப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க. என்னால உங்களுக்கு எந்த துன்புறுத்தலும் நடக்காதுங்கிற வாக்க நம்ம 2 பேரும் பரிமாறிக்கிறோம். என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள வந்து, எந்த கேள்வி நாம கேட்க விரும்ப மாட்டோமோ, அத அத்தனையும் கேட்பாங்க. நடக்குதா இல்லையா? கல்யாணம் ஆகி இத்தன மாசம் ஆச்சு. ஏம்மா இன்னும் புள்ள பெத்துக்காம இருக்க? அம்மாடி புள்ள இன்னுமா வயசுக்கு வராம இருக்கு? எப்போ உன் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவா? இன்னுமா கல்யாணம் பண்ண இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்க விரும்ப மாட்டோம் தானே! வர்றவங்க எல்லாமே இந்த மாரி கேள்வி கேட்கறது நம்மள சங்கடப்படுத்த தானே செய்யும். அப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க பிரைவசிக்குள்ள போகும்போது இன்னொன்னு விஷயம், இப்ப நம்மளோட முக்காவாசி பிரைவசி எதுல இருக்குன்னா, மொபைல் ஃபோன்ல இருக்கு. சில பேர் பார்த்திருக்கீங்களா? நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், எட்டிக்கிட்டு பார்ப்பாங்க. அப்படி நைஸா ஓரக்கண்ணால பார்ப்பாங்க. அடுத்தவங்களோட இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்ற அடுத்தவங்களுடைய பிரைவசியில் அவர்கள் அனுமதி இல்லாம நீங்கள் தலையிடாதீர்கள். நம்ம வந்து ஹவுஸ் மட்டும் நினைக்கிறோம். ஆனா அடுத்தவங்களோட பிரைவேட்டான விஷயத்திலே அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள். இத செஞ்சுட்டாலே அவ்ளோ பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இதெல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸோட சொல்யூஷன்ஸ். இப்போ நெறைய பேர் கேட்பாங்க. என்னன்னா, அ நாங்க வந்து அ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட கேள்வி. நான் அவகிட்ட போய் பேச போறேன். அவ ரூம்க்குள்ள போறேன். ஹாஸ்டல்ல நான் அவ ரூம்க்குள்ள போறேன். சலாம் சொல்லிட்டு உள்ள போறேன். ஆனா, அவ நான் வேலையா இருக்கேன். நீ லேட்டா வான்னு சொல்றா. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. இந்த இடத்துல கஷ்டப்படணுமா? கூடாதா? இந்த இடத்துல கஷ்டப்படலாமா? வேணாமா? கூடாதுங்க சடனா சிஸ்டர். சொல்லும்போது ஹர்ட் ஆகும். ஆ இப்போ இந்த சூராவோட அடுத்த இந்த நீங்க சொன்ன இப்போ 24ல 27 சொன்னீங்கல்ல. 28ல சொல்லிருக்கு. நீங்கள் வந்து சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள். அவங்க உங்கள வராதீங்கன்னு சொன்னா, நீங்க அப்படியே திரும்பி போயிருங்க. இந்த வழிகாட்டல குரான் நமக்கு அப்புறம் எதுக்கு வாங்குற பதில் தான் சொல்லணும்னா, ஏன் அனுமதி கேட்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள போ வேண்டியதானே? நான் ஒருத்தவங்க கிட்ட வரவான்னு அனுமதி கேட்டா, அதுக்கு ஆப்போசிட்ல 2 பதில் இருக்கணும்ல. எஸ் அல்லது நோ இருக்கணும்ல.
அப்போ உள்ள வான்னு சொல்ற மாதிரி வர வேணான்னு சொல்ற ஒரு பதிலும் இருக்க தானே செய்யும். அப்ப நம்ம கேள்வி வரவான்னு கேட்டா, வர வேணாம் நான் வேலையா இருக்கேன், லேட்டா வான்னு சொன்னா ஏன் ஹர்ட் ஆகணும்? அப்போ குரான் நமக்கு அத வலியுறுத்துது. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் சலாம் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு உங்களுக்கு திரும்பி சொன்னா நீங்க உடனே திரும்பி போயிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் மனுஷங்க கிட்ட நம்ம ரொம்ப சென்சிட்டிவா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடிக்கடி முகம் சுளிக்கிறது. நீ இப்ப சொன்னீங்கல்ல ஹர்ட் ஆகும். இந்த சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் நமக்கு இவ்ளோ விஷயத்த சொல்லிக் குடுக்குறான். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும்போது சலாம் சொல்லி உள்ள போறீங்கன்னா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உள்ள போங்க. ஏன்னா நம்ம வாக்கு குடுத்துட்டு உள்ள போறோம். என் வாயாலயும், என் கையாலயும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிற வாக்கு குடுத்துட்டு உள்ள போறோம் அப்படிங்கும்போது, நம்மள யாருக்கு பிடிக்காம போகும்? எல்லாருமே நம்ம கிட்ட நல்ல விதமா தான் பழகுவாங்க. இந்த ஒவ்வொரு இப்ப பாருங்க இந்த மைன்யூட்டான விஷயங்கள் கூட குர்ஆனில் அல்லாஹ் நம்ம கிட்ட பேசியிருக்கான். புரியுதா? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா இப்போ? அடுத்தவங்களோட பிரைவசி தலையிடாதீங்க. அடுத்தவங்க கிட்ட போகும்போது அவர்கள் விரும்பிய நிலையில போங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க என்ன பேசுனா அவங்க விரும்புவாங்களோ அத பேசுங்க. நீங்க சில விஷயங்கள இப்ப வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போயி அவங்க அம்மாவ குறை சொன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க அம்மாவையோ, அவங்க அக்கா தங்கச்சியோ, இல்ல அவங்க குடும்பத்தாரையோ ப்ளேம் பண்ணா, அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் பேச போறீங்கன்னா, அவர்கள் எதை விரும்புவார்களோ அத பேசுங்க. அவர்கள் எதை விரும்ப மாட்டாங்களோ, அத நீங்க பேசாதீங்க. அத பேசினா நமக்குள்ள சண்டை தான் வரும். அவர்கள் விரும்பாதத நீங்க போய் அவங்க கிட்ட ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்கும்போது, உங்ககிட்ட பேசவே ஒரு மாதிரியான எரிச்சல் வரும். இவருக்கு வேலை இல்ல. இவ வந்தாலே நம்ம அம்மாவ பத்தி தான் பேசுவா. அக்காவ பத்தி தான் குறை சொல்ல போறா. வேற என்ன வேலை? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல உள்ள ஒரு பிடிப்பே குறைஞ்சு போயிடும். அப்ப நீங்க இந்த கட்டளைய ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாருகிட்ட பேசினாலும், அவர்கள் எதை பேசினால் விரும்ப மாட்டார்களோ, அத நம்ம பேச வேணாம். எத பேசினா விரும்புவாங்களோ, அத நாம பேசணும். குழந்தைங்க கிட்ட எப்போதும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கத அவங்க விரும்ப மாட்டாங்க. என் அம்மா என்ட்ட கதை சொல்லணும். என் அம்மா என்கிட்ட ஜாலியா பேசணும். நீங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போது குழந்தைங்களா மாறி பேசணும். ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது எப்படி பேசணுமோ, அப்படி பேசணும். அந்த மாதிரி யா யார் விரும்பிய நிலையில், பிறர் விரும்பிய நிலையில பேசுங்கன்னு அல்லாஹ் அந்த சூறால நமக்கு சொல்லிக் குடுக்குறான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு சின்ன வசனங்கள்லயே அல்லாஹ் இவ்ளோ கருத்துக்கள நமக்கு வச்சிருக்கான். இப்ப இத கிளாஸ் போட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். எப்படி நம்ம மேனர்ஸோட நடந்துக்கிறது. எதெல்லாம் மேனர்ஸ்ன்னு இப்ப கிளாஸ் போட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். என்ன அடுத்தவங்களோட நீங்க கேட்டுருக்கீங்களான்னு தெரியல. அடுத்தவங்களோட மொபைல் ஃபோன வாங்குனீங்கன்னா, அவங்க ஒரு கேலரில ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்கன்னா, நீங்க அந்த ஃபோட்டோவை மட்டும் பாருங்க. நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்க்காதீங்க. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா நீங்க? ஆமா சிஸ்டர். அது நடந்திருக்கவும் செஞ்சிருக்கு சிஸ்டர். ஆ சொல்லுவாங்க. ஏன்னா இது கிளாஸ் போட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. காசு வாங்கிக்கிட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்க அடுத்தவங்களோட பிரைவசிய வந்து நோண்டி பார்க்காதீங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா சுத்தி முத்தி பார்க்காதீங்க. தேவையில்லாத கேள்விகள கேட்காதீங்க. எத பேசணுமோ அத முடிச்சுட்டு வெளிய வந்துருங்க. குறிப்பிட்ட நேரம் இருந்துட்டு வெளிய இதெல்லாம் மேனர்ஸா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க தனியா காசு வாங்கிக்கிட்டு. அப்போ இது அத்தனையுமே அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா குடுத்திருக்கான். ஆல்ரெடி இது அவ்ளோ கட்டளைகள், அவ்ளோ அட்வைஸ் நமக்கு குரான்ல இருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல இருக்க இஷ்யூஸ் நமக்கு குறையும். ஓகேவா? இப்ப இந்த வசனத்துல 17:82 அல்லாஹ் என்ன சொல்றான்? மோமீன்களுக்கு இந்த குரானை நான் என்னவாக்கியிருக்கேன்னா, ரஹ்மத்தா ஆக்கியிருக்கேன். அதே மாரி மருந்து ஹீலிங் ஆக்கியிருக்கேன். அவங்களுக்கு குரானை ரஹ்மத்தாகவும், அருமருந்தாகவும் நான் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதே மாரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, இன்னொரு வசனத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, உள்ளத்தில் உள்ளவற்றிற்கு நிவாரணியாக இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். டைரக்ட்டா உள்ளத்தில் உள்ளவற்றிற்குன்னா என்ன சொல்ல வரான் இதுல? உள்ளத்தில் உள்ளவற்றிற்கு அருமருந்துனா என்ன அர்த்தம்? கவலை,
எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு அல்லாஹ் தீர்வா எத தான் சொல்றான்னா, குர்ஆனை தான் சொல்றான். அதே மாரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் நினைவால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறும்னு சொல்றான். அல்லாஹ்வ திக்ர் செஞ்சா மட்டும் தான் உள்ளம் அமைதி பெறும். குர்ஆனும் ஒரு திக்ர். குர்ஆனும் ஒரு நினைவூட்டல். குர்ஆனும் ஒரு அல்லாஹ்வை சிந்திக்கிற ஒரு விஷயம். அப்போ யாருடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும், யாருடைய உள்ளம் மென்டல் ஹெல்த்தோட இருக்கும் அப்படின்னா, எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்குதோ, யாருடைய செயல்பாட்டில் குர்ஆன் இருக்கோ, அவங்களால மட்டும் தான் நிம்மதியா இருக்க முடியும். குர்ஆனுடைய கட்டளைகளை மீறி நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும், நம்மளால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. ஓகே தானே? அப்போ குர்ஆனை இதுவரையும் நீங்கலாம் எப்படி பார்த்தீங்கங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி உள்ளவங்க பார்க்குற விஷயம்லாம் என்னன்னா, அத ஓதணும். ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. அதனால குர்ஆன ஓதிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன பத்திரமா வச்சுக்கிறணும். இது மட்டும் தான் அவங்களுடைய சிந்தனையா இருக்கும். சரியா? ஆனா இதுக்கு மேல இதுக்கப்புறம் நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்னா, குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் என்னுடைய செயல்பாட்டுல இருக்கணும். இப்போ அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்லுவான், யார் மனிதர்களை மன்னிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றான். இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? யார் மனிதர்களை மன்னிக்கிறார்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன். யார் கோபத்தை மென்று விழுங்குறாங்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் சிஸ்டர். இது நம்ம வாழ்க்கையில இல்ல. அடுத்தவங்கள மன்னிச்சிட்டாலே நம்ம உள்ளத்துல எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த விஷயம் வந்து அணைஞ்சிரும். எனக்கு போய் துரோகம் செஞ்சுட்டாளே, என்னைய போய் இப்படி பேசிட்டாளே, என்ட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டாளே, இந்த எண்ணம் சில பேருக்கு வருஷ கணக்குல இருக்கும். இதனால பாதிக்கப்படுறது அவங்க தான். என்ன போய் இப்படி பேசிட்டாளே, இப்படி நடந்துட்டாளே, இது எதனாலன்னா அவங்கள மன்னிக்க முடியாம திணறும் போதுதான் இந்த பிரச்சனையால அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி அல்லாஹ்வுக்காக இந்த மனிதரை இவங்க எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க. ஒருத்தன் 1 கோடி பணத்தை ஏமாத்திருக்கட்டுமே, அவன மன்னிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி அவ எனக்கு இவ்ளோ செஞ்சிருக்காதான். ஆனா இவளை விட இறைவன் கிட்ட எனக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. இவளை மன்னிக்கிறதுனால இறைவன் கிட்ட எனக்கு தரஜா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் அவளை மன்னிச்சிட்டேன்னு நினைச்சு பாருங்களேன். அப்புறம் உங்க மனசு வந்து அது உள்ளத்துல எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடும். இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரியே சொல்றேன். உங்க உள்ளத்துல யார் மேலயாவது கோபம், வெறுப்பு, இல்ல சில பேர் செய்த காரியம் உங்களுக்கு மறக்க முடியாம உங்க உள்ளத்த கண்ண மூடும் போதெல்லாம் அதே நினைப்பா வரும். இப்படி பண்ணிட்டாளே, இப்படி பேசிட்டாளே, பின்னாடி போய் இப்படி பண்ணிட்டாளே, யார பத்தியாவது ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருந்தா கண்ண மூடி மன்னிச்சிருங்க. அல்லாஹ்வுக்காக நான் உங்கள மன்னிச்சிட்டேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், யார் மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றான். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? இல்ல அவங்களுடைய வெறுப்பு வேணுமா? நமக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிட்டா உலகத்துல நமக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அவ மேல உள்ள வெறுப்ப நான் வச்சுக்கிட்டு என்ன எனக்கு கிடைக்க போகுது சொல்லுங்க? என்ன கிடைச்சிரும் நமக்கு? ஒண்ணும் கிடைக்காது. நம்ம பாதிக்கப்படுறது தான் மிச்சம். எப்ப அவள பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வரும். உள்ளுக்குள்ள எரியும். அவள ஒண்ணுமே பண்ணவும் இயலாது. அவள மன்னிக்கவும் முடியாம ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரியான கண்ண மூடுனா அவங்க பண்ணுன விஷயங்கள் தான் உங்க உள்ளத்துக்குள்ள வரும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டர் ஒரு டவுட் சிஸ்டர். ஒரு நிமிஷமா. ஒரு நிமிஷம். சாரிப்பா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஓகே. பரவாயில்ல சிஸ்டர். சிஸ்டர் ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா.
15 இயர்ஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பிசினஸ் பார்ட்னரு. ஃபேமிலில இருந்து எல்லாமே தெரியும். கடைசியில அவங்க வந்து பயங்கரமா நம்மளுக்கு துரோகம் பண்ணி நம்ம ஃபியூச்சரே காலி பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிக்கலாமா? சொல்லுங்க. மன்னிக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சொந்த அண்ணங்க பாப்பா அவங்கள எவ்வளவு நம்பி அந்த சின்ன பையனை அவங்க கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. யூசுப் நபிய கொண்டு போய் மனசாட்சி கணக்குல போட்டாங்கல்ல, கிணத்துல போட்டுருவாங்க. ஆமா. அவங்களோட லைஃப காலி பண்ணிட்டாங்க. அப்படிதானே? நம்ம சொல்றதை விட பல மடங்கு கொடுமை அது. ஆமா. நீங்க சொன்னது ஃப்ரெண்டு, இது சொந்த அண்ணன். எவ்வளவு நம்பிக்கையோட போயிருப்பாங்க. நம்ம அண்ணன் நமக்கு செக்யூரா இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிதானே போயிருப்பாங்க. அவங்க கூட போறாங்க, லைஃப்ல பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. திருப்பி சேரும்போது என்ன சொல்றாங்க? மனிஷ்டன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்க, சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க மக்காவாசிகள். திரும்பி ரசூல்லா மக்கா வெற்றியின் போது மக்காவுக்குள்ள வரும்போது அவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. நம்ம இவ்ளோ செஞ்சிருக்கோமே முகமதுக்கு, நம்மள திருப்பி வந்து என்னதான் பண்ணி பழிவாங்க போறாரோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. உள்ள வந்ததோட எப்படி யூசுப் தனது சகோதரர்களை அத ஒரு முன்மாதிரியா சொல்லி காட்டுறாங்க. எப்படி யூசுப் தனது சகோதரங்களை மன்னிச்சாங்களோ அதே மாதிரி நான் இப்போ உங்க எல்லாரையும் மன்னிக்கிறேன். இதை விட பெரிய கொடுமை உங்க ஃப்ரெண்டு பண்ணிட்டாங்களா? ஃபியூச்சரே காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர். இல்ல நான் வந்து ரசூல்லா அவங்கள்ட்ட சண்டையும் போடல, கேட்கவும் இல்ல. சரி அல்லாஹ் எனக்கு பரக்கத் கொடுப்பான்னு நான் விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டேன். எதுவுமே கேட்கல அவங்க கிட்ட. விட்டுட்டேன் அப்படிங்கும்போது அந்த சிந்தனை நம்ம உள்ளத்தை வந்து உறுத்தாது. நம்மளுக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படின்ற எண்ணம் வந்து இருக்காது. சுத்தி உள்ளவங்க கொஸ்டின் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல சிஸ்டர். இப்படி இத்தனை வருஷம் பழகிட்டு கூடவே இருந்து ஏமாத்திருக்கா, உனக்கு புரியலையா, இந்த அறிவு கூட இல்லையான்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. ஏன் விட்டுட்டீங்கன்னு கேக்குறாங்க நீங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிஸ்டர். நீங்க வந்து அல்லாஹ்க்காக நான் மன்னிச்சிட்டேன் மட்டும் நினைங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே கூலி வந்து அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. இதுக்கான பதில் வந்து இனி அடுத்த டாபிக்ல உங்களுக்கு கிடைக்கும். என்ன பதில் சொல்லணும், என்ன பதில உங்க உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து அடுத்த டாபிக்ல வரும். சரியா? ஆனா இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்க தானே? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்புறீங்க தானே? அல்லாஹ் சொல்றான், மன்னிக்கிறவங்கள நேசிக்கிறேன்ட்டான். அப்ப நான் மன்னிச்சா அல்லாஹ் நேசிப்பான். அது எவ்வளவு பெரிய தப்பா வேணா இருக்கட்டும். அல்லாஹ் வந்து அளவுகோல்லாம் கொடுக்கலையே. இந்த தப்பு பண்ணா மன்னிக்கணும், அந்த தப்பு பண்ணா எந்த அளவுகோலும் அல்லாஹ் சொல்லல. மன்னிக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பொதுவாவே சொல்லிட்டான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய குற்றத்தை மன்னிச்சாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய குற்றத்தை மன்னிச்சாங்கன்னு. இந்த அளவுக்கு நமக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ரசூலுக்கு நடந்த கொடுமை அளவுக்கு நமக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலத்துக்கு நடந்த துரோகம் அளவுக்கு நமக்கு யாரும் துரோகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க மன்னிச்சதை அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் பாராட்டுறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னா நமக்கு அதை முன்மாதிரியா காட்டியிருக்கான்னு அர்த்தம். மன்னிச்சுட்டு நமக்கு கெத்தா சொல்லணும், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்கள அல்லாவும் மன்னிக்கணும். இதெல்லாமே வந்து உயர்ந்த தரம். அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கணும், அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அல்லாஹ் அவங்களுக்கு நன்மை, அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ் அவங்கள திருத்தணும், அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டணும். இதெல்லாமே வந்து உங்களுடைய தரத்தை காட்டும். சில பேரு அவ கெட்ட வார்த்தை பேசினால நானும் அவளை கெட்ட வார்த்தையில திட்டுவேன்னு சொல்லுவாங்க. அவ கெட்ட வார்த்தையில பேசினா அது அவளோட தரம். அதே விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களோட தரத்தை பாதிச்சிடும். அவங்க துரோகம் செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய தரம். நீங்க அதை மன்னிச்சீங்கன்னா அது 2 பேருக்குமே அல்லாஹ் கிட்ட கூலி இருக்கு. யாருக்கு எது வேணுமோ நீங்க தான் தீர்மானிச்சுக்கணும். அது உங்களுக்கு சரி. இப்போ குர்ஆனை பத்தி நிறைய தெரியும். இருந்தாலும் சிம்பிளா சொல்லணும்னா குர்ஆனை உங்களோட வாழ்க்கையா வாழ்வியலா எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர், இது 2 டாபிக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கட்டும். இது தனியா ரொம்ப டீடைலா நடத்துற கிளாஸ். அதனால அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இருக்கிற டைம்ல முடிக்க முடிஞ்சது வந்து இப்போ நடத்த போற இந்த டாபிக் என்னன்னா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றது. அப்படின்னா
விதியை நம்புவது. ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. இததான் நம்ம என்ன நம்பிக்கைன்னு சொல்லுவோம்? எதை நம்பிக்கை கொள்றது? விதி அது என்ன நம்பிக்கை கொள்றது? என்ன நம்பிக்கை கொள்றதுன்னா என்ன? ஒரு விஷயம் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அல்லாஹ் இதை நம்மளுக்கு விதிச்சிருக்காங்கிறத நம்பணும். மாஷா அல்லாஹ். நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அல்லாஹ்வால தான் நடக்குதுன்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே மாஷா அல்லாஹ். வேற ஏதாவது பதில் இருக்கா? அல்லாஹ் நமக்கு எப்பவுமே நன்மையை தான் நாடுவான்னு நம்பணும். மாஷா அல்லாஹ் சூப்பர். அல்லாஹ் வந்து எனக்கு எப்போதுமே நன்மையே நாடுவான்னு சொல்லிட்டு நம்புறது. இப்போ இந்த நம்பிக்கைலாம் நமக்கு எப்ப வரும்? ஏன் வந்து இந்த விதியை நம்புறது கடைசியில இருக்குன்னா, இவ்வளவும் எப்ப நம்ப முடியும்? அல்லாஹ் தான் இந்த நம்பிக்கை வரும். ஓகே. சோ இந்த விதி மேல எல்லாம் எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா, ஷக்குர்மா ப்ளீஸ். ஓகே, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. சரி ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்பா. ஓகே. இப்போ அல்லாஹ் மேல எப்ப வந்து அல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னா அது சரியா தான் இருக்கும், அல்லாஹ்க்கு இவ்ளோ பவர் இருக்கு, அவன் நினைச்சதை தான் அவன் நடத்தி காட்டுவான் அப்படின்னு எப்ப நம்ம அல்லாஹ்வை ஒழுங்கா நம்புறோமோ அப்பதான் இந்த விதி மேல நம்பிக்கை வரும். ஓகேவா? இப்போ குர்ஆன் வசனம் நோட் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கு பாருங்க 6:59 அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மரத்தோட இலை இது வந்து நீங்க காதால காதால கேட்டுட்டு விடுவீங்களா அப்படின்றத விட உங்களோட உள்ளத்தால லிசன் பண்ணுங்க இந்த விஷயத்த. ஆஹ் இது ரொம்ப முக்கியம். விதியை நம்புறதுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு. நம்மளுக்கு டிஸார்டர் வரக்கூடாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும், ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும்னா இந்த விதியை நம்புறதுங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வே. அல்லாஹ் வந்து 6வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல என்ன சொல்றான்? ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. அப்போ ஈவன் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்றத கூட அல்லாஹ் அனுமதிச்சால் தான் நடக்கும். அல்லாஹ் அனுமதிக்காமல், அல்லாஹுடைய கண் பார்வையில் அல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதுக்கு உதாரணமா தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈவன் மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு உலகத்துல எவ்வளோ மரம் இருக்கு, எவ்வளோ இலை அதிலிருந்து விழுகும். சொல்றான் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அத அல்லாஹ் அறிஞ்சுதான் அது கீழே விழுகுது. அது அல்லாஹ் இறைவன் வந்து அறியாமல் அதை வந்து உதிர விடல. அப்ப அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அது இந்த நேரத்துல இப்படித்தான் உதிரணும்னு அல்லாஹ் டிசைட் பண்ணி தான் அது நடக்குது. இது எப்படிம்மா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
இது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நாடி இருப்போம். நம்ம கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒண்ணு தள்ளி போணும் அப்படின்னு சொல்லி நாடி இருந்தா அது கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதா இருந்திருக்கும். ஓகே. எதுக்காக விதி? எதுக்காக விதியை நம்பணும்? தெரியலையா? எதுக்காக விதியை நம்பணும்? இது ஏன்னா ஈமான்ல வரும். ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா கூட அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்குது அப்படிங்கறதுதான் நம்ம சிஸ்டர். மாஷா அல்லா, அதுல மாஷா ஒரு அல்லா. நல்லது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதனாலதான் நம்ம கெட்ட விதியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறணும். ஓகே. எந்த ஒரு சிச்சுவேஷனும் அது நடந்துகிட்டே இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. எந்த ஒரு சிச்சுவேஷனுமே நாம உருவாக்கல. நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். எல்லா விஷயமும் இறைவனுடைய கட்டளைப்படி, இறைவனுடைய அனுமதியின்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் எதை விதிச்சானோ அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடக்கிற விஷயத்துக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத அல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் உங்களிடமோ, இந்த பூமியிலோ உங்களிடமோ, அப்படின்னா அந்த டிசாஸ்டர் வர்றது எதுவா இருக்கட்டும், இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. அது இறைவனுக்கு ரொம்ப லேசு. எதுக்காக அல்லாஹ் இத விதியை நம்ப சொல்லி கடமையாக்கியிருக்கான்? உங்களுக்கு தவற விட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் விதியை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும், கிடைக்கணும், கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்போம். திடீர்னு அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும். இதுக்கெல்லாமே ரொம்ப உடைஞ்சு போயிடுவோம். அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டனே, அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சே, இல்ல நான் அந்த இடத்துக்கு போகணும்னு அவ்ளோ விரும்பினனே, ஆனா கடைசி நேரத்துல பயணம் தவறி போயிடுச்சே, ஏன் திடீர்னு என் கார் பஞ்சர் ஆகணும்? திடீர்னு ஏன் இப்படி நடக்கணும்? நமக்கு கேள்விகள் மட்டுமே இருந்துட்டு இருக்கும். பதில் இருக்காது. ஏன் இது நடந்துச்சு? ஏன் இது எனக்கு கிடைக்காம போணுச்சு? இது எனக்கு கிடைச்சிருந்திருக்கலாமே! அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம மனச அமைதிப்படுத்துறதுக்கான ஒரே பதில், இறைவன் இதைத்தான் நாடியிருக்கான். இறைவன் எதை நாடுனானோ அது மட்டும் தான் நடக்குது. இறைவன் எனக்கு எது நாடுனானோ அது நன்மைக்காக மட்டுமே இருக்குங்கிறத நம்புறது தான் விதியை நம்புறது. இப்படி நம்ம நம்பும்போது அதிகப்படியான கவலைகள் நம்மள விட்டு ஓடிரும். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸ தூக்கிக்கிட்டு சுமந்து போகவே மாட்டோம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சா, இப்போ ஆசாசையா ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்பூன்ல எடுத்து வாயில வைக்க போகும்போது தவறி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அ இப்போ நான் முஸ்லிம்ஸா இருந்தா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ஐயோ! ஆசாசையா வாங்குனனே, அது போயிடுச்சே, தொலைஞ்சிடுச்சே, இப்படி விழுந்துருச்சே. நம்ம ஈஸியா என்ன சொல்லிருவோம்? இத சாப்பிடணும்னு அல்லாஹ் நாடலப்பா. சொல்லுவோமா இல்லையா? ஈஸியா அந்த சூழ்நிலைய தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆ இது இது நான் சாப்பிடணும்னு இறைவன் வந்து நாடல. அது விழுந்துடுச்சு. அதோட முடிச்சிருவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. எந்த விஷயம் நான் படிக்கிறேனோ, நான் அத ஃபாலோ பண்றேனோ, சுத்தி உள்ள எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணி பார்ப்பேன். இந்த விஷயத்தினால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இந்த விஷயத்த செய்யாதனால அடுத்தவங்க எப்படி இருக்காங்கங்கிறத நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி இந்த விதியை நம்புறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது, அல்லாஹ் வந்து இப்படி உங்க கிளாஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அ நான் வந்து ஒரு ஊருக்கு வந்து வெளியூருக்கு வந்து டிராவல் பண்ற சூழல். அப்போ நானும் என் பிள்ளையும் மட்டும் டிராவல் பண்றோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல இறங்கி நிக்கிறோம். அந்த ஊர்ல இருந்து இன்னொரு பஸ் மாறணும். நான் இறங்கி நிக்கிறேன். பக்கத்துல ஒரு நான் முஸ்லிம் லேடியும் நிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறோம். அப்ப வெயிட் பண்ணிட்டு நிக்கும்போது, நாங்க நிக்கிற இடத்திலேயே நாங்க போக வேண்டிய ஊருக்கு ஒரு பஸ் இருக்கு. ஆனா அந்த பஸ் கூட்டமா இருக்கு. அப்போ அந்த லேடி என்ட்ட கேட்குறாங்க, "இந்த பஸ்ல ஏறுவோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நாங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப நான் டக்குன்னு சொல்லிட்டேன், "இல்லக்கா, இந்த பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் நெக்ஸ்ட் பஸ் வரும்ன்றாங்க. நான் அந்த பஸ்ல ஏறிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் நின்னுட்டேன். நான் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் தான் அந்த முடிவுக்கு பொறுப்பு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டேன்.
அந்த அக்கா என்ன பண்றாங்க, ஆமாமா இன்னும் 5 நிமிஷத்துல இன்னொரு பஸ் வருமா, இந்த பஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் போயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. போனா 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டு நிக்கிறோம். அந்த அக்கா பஸ் போனதுக்கு அடுத்த செகண்ட் புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை ஏன்னா அடுத்த பஸ் வரல. பஸ் டிலே ஆயிட்டே இருக்கு. பஸ் கிடைக்கவே இல்ல, வரல, லேட் ஆகுது. அந்த வரும்னு சொன்ன பஸ் வரல. இந்த பஸ்ஸ நாங்க விட்டுட்டோம். நான் என்ன நினைக்கிறேன், மனசு தோணுது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன், அல்லாஹ் வந்து நமக்கு இந்த இடத்துல நிக்கணும்னு நாடி இருக்கான். நாம எடுத்த முடிவு தான். அல்லாஹ் வந்து நம்ம இந்த இடத்துல நிக்கணும்னு நாடிட்டான். அடுத்த பஸ் எப்ப வருதுன்னு அல்லாஹ் முடிவு எடுத்திருக்கானா, அப்ப வரும். அப்ப நம்ம ஏறி போறோம். அல்லாஹ்க்கு நம்மள எப்ப அனுப்பணும்னு தெரியும். நமக்கு நேரத்துக்கு அவன் அனுப்பிருவான்னு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நிக்கிறேன். இந்த பஸ் நமக்கு நாடல, அதனால நம்ம நின்னுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நிக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கான் போலன்னு முடிச்சிட்டேன். அந்த அக்கா இல்ல, இந்த பஸ்லயே ஏறி இருக்கலாமோ, அடுத்த பஸ் வராதோ, இந்த பஸ்ல நின்னுட்டாச்சு போயிருக்கலாமோ, இப்படி புலம்ப ஆரம்பிச்சவங்க நெக்ஸ்ட் பஸ் வர்ற வரையும் அவங்க புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன். அப்போ இறைவன் ஒரு விஷயம் நமக்கு நாடிட்டான்னு ஒரு விஷயம் நம்ம நம்பும்போது எவ்வளவு அந்த அக்கா, நான் சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், சுத்தி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், என் பிள்ளை கூட விளையாடிட்டு இருக்கேன், எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த அக்கா புலம்ப மட்டும்தான் செய்யறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அல்லாஹ் ஏன் விதியை நம்ப சொல்றான், இறைவனின் நாட்டப்படி நடக்குதுன்றத நம்புறதுனால இந்த இந்த வசனம் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு தவற விட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக உங்களை விதியை கடமையாக்கணும். அப்ப நான் அதை வந்து ரொம்ப இதா ரியலைஸ் பண்ணேன். அப்ப ஒரு நான் முஸ்லிம்ஸ் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இந்த நம்பிக்கை இல்லாம அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அந்த அக்கா. அப்போ வந்து விதியை நம்ம சரியா நம்பிக்கை கொள்ளலைன்னா, இந்த சாதாரண விஷயத்துக்கே இவ்ளோ இஷ்யூஸ்னா, ஒரு பஸ் மிஸ் ஆனதுக்கே இவ்ளோ அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, அப்ப மத்த விஷயம் தவறி போனா எவ்ளோ பாதிப்புகள் ஏற்படும். அப்போ தவறி போன ஒரு விஷயத்த நீங்க உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை விஷயம் தவறி போனதை நினைச்சு இது அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஏத்துக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்துல எத்தனை விஷயங்கள் இறைவன் நாட்டப்படித்தான் நடந்திருக்குன்னு நீங்க ஏத்துக்கணுங்கிறதையும் நீங்க லிஸ்ட் அவுட் போடுங்க. லிஸ்ட் போட்டு பாருங்க. அப்போ இந்த விஷயம் நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருவேளை இதுதான் அதுக்கு காரணம். சோ 8 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 8 மணி வரையும் தானே கிளாஸ். ஓகே. இந்த டாபிக் வந்து இதோட முடியாது. இது நீங்க ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்கும் இதே கிளாஸ் தான் போகும். விதியை நம்புறது. அதுக்கப்புறம் அதை விட பெரிய டாபிக் மறுமை நாளை நம்புறது. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த 1 வீக் உங்களை உறுத்திட்டு இருக்கும்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை தேடுங்க. எந்த நம்பிக்கையில் உள்ள பிரச்சனையினால நம்ம இப்படி அவதிப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பண்ணலாமா? எதனால போராடிட்டு இருக்கீங்கங்கிறத கண்டுபிடிச்சு லிஸ்ட் எடுங்க. உங்களால மன்னிக்க முடியலையா, இல்ல உங்களால அல்லாஹ்வை நீங்க சரியா நம்பாம பதட்டப்படுறீங்களா, என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்.